விடிய காலில் இருந்து தான் சார் தண்ணி வருது. விடிய காலில் தான் தண்ணி இருக்குது. உள்ள கடைங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் கொஞ்சம் இது காவால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கடைங்கள்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ எல்லாம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எப்படி வீட்டிலேருந்து வெளியில் போய் வாங்கிட்டு வர மாதிரி? ஆமாம் சார், வெளியே தான் போய் தான் வாங்கிட்டு வரோம். தண்ணி எப்போவுமே இங்கே நிற்குமா முல்லை நகரில்? ஏன் நிற்கிது? இது கொஞ்சம் காவாக இருக்குது, பள்ளம் தாழ்வான பகுதின்றனால கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு நிற்கிது. பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல தான் சொல்ல முடியும். ரொம்ப போன வாட்டி முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த வாட்டி எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் இது சீக்கிரமாக இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜனங்களுக்கு. இந்த கால்வாய்க்குள்ளே தண்ணி எடுத்து விட்டு தான் வெளியில் அனுப்ப முடியுமா? வேறு வடிகால்லாம்? வேறு வடிகால்லாம் இல்லை, இதுதான் தண்ணி. இது இப்போ சீரமைச்சதுனால இவ்வளோ தண்ணி நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைனா நிறைய இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க மீட் பண்ணி இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மிக்ஜாம் அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுதான் சொல்லணும். சரிண்ணா, இப்போ உள்ளே இருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா உள்ள வீடுகள்? இல்லை, போடுறாங்க, வண்டியில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் போடுறாங்க. மிச்சப்படி ரொம்ப பாதிப்பு அடைகிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. இது இன்றைக்கி திரும்ப நீடிச்சா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கும் நீடிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போகிற மாதிரி நிறைய பேர் வெளில போகிறாங்களா? வீடு எல்லாம் போய் தான் வரணும். போய் வெளியே போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டம். மேலே இருந்தால் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பரவாயில்ல சார். அரசுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா முல்லை நகரில் இருக்குது? ஒன்றும் பண்ண முடியாது சார், இயற்கை வேறு ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சாலும் எல்லாம் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். மக்களுக்கு சிரமம் இல்லாமல் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மழைக்கு தண்ணி தேங்குது. மழை வந்து இயற்கை தான், இது எப்பவுமே பெய்ய போகிறது இல்லை. ஆனால் தண்ணி இல்லைனாலும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சித்திரை வைகாசி மாதம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து குடிக்க தண்ணிக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது. இந்த அளவு எப்பவும் தேங்கலை, இந்த மழைக்கு தான் தேங்குது. நேற்று கூட இந்த தண்ணி கிடையாது, இன்னைக்கு இவ்வளோ தண்ணி நிற்குது. அப்போ நிற்க தான் செஞ்சுது, மழைக்கு நிற்க தான் செய்யும். மழைக்கு இல்லாமலாம் இருக்காது. பள்ளமான இடம்னால தண்ணி நிற்கிது. எங்கள் வீட்டாண்டாலும் காவை எவ்வளோ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ரொம்ப நிற்கும். ஒரு மழை பெஞ்சாலே எங்களுக்கு இவ்வளோ தண்ணி வரும் வீட்டாண்ட. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது.